சீல் வச்ச கம்பெனியில் திருட்டுத்தனமாக வந்து அதை கொளுத்துறாங்க. ரொம்ப நாற்றம் அதிகமாக வந்துடுது. இப்போ துருநாற்றம் பயங்கரமாக வீசுது எங்கள் ஊரில். நைட்டு வந்து போயிட்டு அவங்கள மறித்து போய் பார்த்தா உள்ளே ஆள் வேலை செய்கிறாங்க. 2 டூ வீலர் வெளியே நிற்கிது. உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் உள்ளே போகலை. அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போலீஸ் வந்தாங்க. அந்த டூ வீலரோட எடுத்துன்னு போயிட்டு அவங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்காங்க பேசுகிறதுக்கு. ஆனால் எப்படி நம்ம லாக்கு வச்சதை எப்படி அவங்க போய் உள்ளே எரிக்கிறாங்கன்னு தெரில. இது யார் உடந்தேன்னு எங்களுக்கு தெரில சார். இன்னும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆக்ஷனே எடுக்கல இது வரைக்கும். எப்படி சார் போய் எரிக்க முடியும்? அங்கே வந்து அது கொளுத்தும் போது தான் அங்கே வாசனை வருது. இல்லைன்னா சும்மா இருக்கும்போது வாசனை வரல. இப்போ நாங்கள் போனால் நின்று போச்சு. அவங்க நிப்பாட்டுறாங்க. ஆனால் நாங்கள் எல்லா சமயத்தில் தூக்கத்தில் அவங்க எரிக்கிறானுங்க. இதுக்கு என்ன தான் முடிவுன்னு தெரியல. ஆனால் மொத்தமாக இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் எங்கள் ஊர் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது தான் எங்களுடைய கடமையாக இருக்குது. 20ஆம் தேதி சீல் வச்சது சார். 20/4/20 தானே 20 நாளில் சீல் வச்சுது. இப்போ திரும்ப இப்போ நேற்று வந்து நைட்டு வந்து எரிக்கிறானு. 8ஆம் தேதி நைட்டு வந்து நைட்டு வந்து எரிக்கிறானுங்க. அவனுங்க அங்கே கொளுத்தும் போது தான் எங்களுக்கு வாடை வருது. இல்லைனாக்கா கம்முன்னு தான் இருக்குது. இதுக்கு என்ன முடிவுன்றது அரசாங்கம் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். தீர்வு சொல்கிறது அரசாங்கம் தான். கலெக்டரேட் வரைக்கும் நல்லா இதுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் கலெக்டர் வந்து அது வந்து பரிசோதனை பண்ணி அதை சுத்தமாக இங்கிறது அப்புறப்படுத்தணும். இந்த கம்பெனியை அப்புறப்படுத்தினா தான் எங்கள் ஊர் நல்லா இருக்கும். நாங்கள் இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியும், நல்லாவும் இருக்க முடியும். இல்லைன்னா பல தொந்தரவுகளில் வந்து நாங்கள் செத்து தான் படிக்கணும். எங்கள் ஊரில் மருத்துவ கழிவு கொண்டு வந்து எரிக்கிறதுனால மூச்சு திணறல் வருது. ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகி கம்பெனிக்கு 20ஆம் தேதி சீல் வச்சாச்சு. திருப்பி கவர்மெண்ட் சீல் வச்ச கம்பெனியை திருட்டுத்தனமாக ஓப்பன் பண்ணி அதை தொழிற்சாலை நடத்துகிறாங்க. அது எப்படி சார் நடத்துவாங்க? நைட்டு ஆளுங்களை பார்த்த உடனே அவனுங்க வண்டியை விட்டுட்டு திருட்டுத்தனமாக எதுக்கு ஓடணும்? இப்போ நாங்கெல்லாம் வாழணுமா சாவணுமான்றது அந்த அரசாங்கமே முடிவு எடுக்கட்டும். நாங்கள் யாரும் இதுக்கப்புறம் ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம். இந்த வேடப்பட்டு கிராமமே இல்லைன்ற முடிவே எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே அப்படி வந்து அந்த கழிவு நாத்தத்தோட நாங்கள் குடும்பம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நோய்வாய்ப்பட்டு சாவறதை ஒரேடியாக நாங்கள் செத்துடுறோம். கலெக்டர் இது வரைக்கும் சீல் வச்சு கலெக்டரே வரல. ஆனா அந்த கம்பெனி ஓபன் பண்ணணும்னு மட்டும் 10 கார் வந்து நிக்குது. எங்களுக்கு 20 நாள் பர்மிஷன் கொடுங்கன்னு கேக்குது. நாங்க எப்படி சார் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க ஓட்ட புறக்கணிச்சோம். சீல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா அப்பெல்லாம் வராத கலெக்டர், ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாம் வரல. இப்ப மட்டும் எதுக்கு வந்து கேக்குறாங்க? நாங்க எப்படி பர்மிஷன் கொடுப்போம்? இன்னும் அந்த 20ஆம் தேதியில இருந்து இன்னும் நாங்க வெளியே வரல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இன்னும் உடம்பு சரியில்லாம இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு இருதய கோளாறு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல வச்சிருந்துட்டு வந்தேன். மூச்சு விட இன்னமும் சிரமப்பட்டு தான் இருக்கிறாங்க. மூச்சு விடுறதுக்கு இருக்குதே எங்களுது அந்த முதல் வீடு. அங்க இருந்து கம்பெனியை ஓபன் பண்ணவே அங்கதான் வரும் நாத்தம் ஃபுல்லாவே. காலையில ஏந்திச்சா பாத்திரம் எடுக்க முடியல. பாத்திரம் பூரா பிசுன்னு ஒட்டுது அந்த எண்ணெய் பிசுக்கு. அப்ப தண்ணிலையும் தானே அது இருக்கும். நாங்க அங்க விவசாய நிலம் பயிர் வச்சுன்னு இருக்கிறோம். அப்படியே அந்த கழிவுல இருந்து தண்ணி அந்த கிணத்துல அப்படியே எண்ணெயா மிதங்கி நிலத்துல வரும்போது தண்ணியா தான் வருது. நாங்களால தண்ணி மொண்டு குடிக்க முடியல. சரி நம்ம கிணத்து தண்ணி தானே 10 ஆள் கூலி ஆள் வச்சு வேலை பாக்குறோம். அந்த வேலை பாக்குற இடத்துல அந்த கிணத்துல இருந்து தண்ணி மொண்டு குடிக்க முடியல. நாங்கன்னா தண்ணி மொண்டு குடிக்க முடியாம நாங்க சாவறதா இல்ல மாட்டாட்டுக்கு தண்ணி காட்டாம மாடாடு சாவறதா? எப்படி சார் இந்த கிராமம் வாழறது? அவங்க போலீஸ்ல இருந்து கலெக்டர்ல இருந்து எல்லாம் லஞ்சத்தை வாங்கின்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி பண்றாங்க. ஏன்னா நான் ஏன் மக்கள் எங்க சாவுக்கு ஒரு எண்ணெய் வச்சு அவங்க அப்படி பண்றாங்க. நைட்டு பங்குல நைட்டு எங்களுக்கு தூக்கம் இருக்குதா? நைட்டு ஒரு தூக்கம் இல்ல ஒண்ணும் இல்ல. அவங்களுக்குன்னா அவங்க வசதியா நல்லா தூங்குறாங்க. வெளியிலயும் படுக்க முடியல, உள்ளயும் படுக்க முடியல. வெளியில வந்து படுத்தா கம்பெனி நாத்தம், உள்ள படுத்தா வேர்வை நாத்தம் புழுக்கம். நாங்க எங்கதான் வாழறது? சீல் வச்சு கம்பெனி எடுத்து உடச்சி பாக்குறாங்களா? இது வரைக்கும் ஒரு கலெக்டர் யாராகட்டும் எந்த ஊர்ல சார் நடக்கும்? அரசாங்கத்துல வந்து சீல் வச்ச கம்பெனி திருட்டுத்தனமா ஓபன் பண்ணி செய்யறாங்கன்னா அவங்க எந்த தைரியத்துல செய்யறாங்க? ஒரு எண்ணம் தானே. எந்த அதிகாரத்துல அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.